வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை உருவாக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி 6வது பேட்டர்ன் வச்சு எப்படி கோலத்தை போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி போட்ட கோலங்களோட ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அது வேணாலும் பார்த்துக்கோங்க. 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் என்னென்ன, அது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு லெசனில் தனியாக சொல்லியிருந்தேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் வேணால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க பேட்டர்ன் இது தான். இது 63 நாயன்மார்கள் பேட்டர்னில் இது 6வது பேட்டர்ன். இது 2 சைட் சிமெட்ரியாக வரும். இந்த கோலம் போடும்போது கோலம்லாம் 2 சைட் சிமெட்ரியாக வரும். ஆனால் கோலம் அழகாக தான் இருக்கும். நீங்கள் 7 புள்ளியில் 9 புள்ளியில் எப்படி வேணாலும் போட்டு பார்க்கலாம். இந்த பேட்டர்னை வச்சு இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். 7 புள்ளி ஒன்றில் நிறுத்துகிற மாதிரி புள்ளி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற அந்த 3 புள்ளி 3 வரிசையில் இந்த பேட்டர்னை சென்டரில் போடணும். இந்த மீதி இருக்கிற புள்ளியில் இந்த 3 புள்ளி ஒரு புள்ளியில் இந்த டிசைன் போடணும். இதே டிசைனை எல்லா பக்கமும் போட்டுப்போம். இந்த இடமும் கீழையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். இந்த பக்கம் சென்டர் ஜாயின் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கோலமாக தான் வருது. ஆனால் இந்த கோலத்துக்கு நான் இன்னொரு ஜாயின் கொடுக்குறேன். இந்த இடத்துல இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் சேர்த்து பெண்ணால் போட்டு வரேன். ஆரம்பித்தக்கிலே இந்த முடிகிற பிரம்மமுடி கோலமாக வருது. இதே பேட்டர்ன் நடுவில் போட்டு சுற்றி இதேமாரி டிசைன் போட்டு வேறு மாதிரி ஜாயின் பண்ணி கோலம் போட்டு பாருங்கள், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அடுத்த கிளாஸில் 7வது பேட்டர்ன் வச்சு கோலம் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். வணக்கம்.